ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சந்திரா சாமுண்டேஸ்வரி ரெண்டு பேருமே மீட்டிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. சந்திராக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். அப்பாடா, நல்ல வேலைப்பா, இவ்வளோ நாள் நம்ம போராட்டத்துக்கு இன்னைக்கு தான் சாமுண்டேஸ்வரி அக்காக்கு நம்ம உண்மையை நிரூபிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஸ்க்ரீனில் கார்த்தி வீடியோ காலில் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது இங்கே சாமுண்டேஸ்வரி வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ள நம்ம கார்த்திக் வந்து வீடியோ காலில் வந்துடுறாரு. வீடியோ காலில் வந்து இங்கிலீஷ்ல பேசி அசதிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம சந்திராவுக்கு கையும் இல்ல காலும் இல்லச்சா, இப்படி ஒரு நல்ல சீன் வரும்போது இவங்க வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்ததுக்கு அப்புறம் சாமுண்டேஸ்வரி கையை பிடிச்சி வேக வேகமா கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா இவங்க ரெண்டு பேர் போறதுக்குள்ள மீட்டிங்ல வேற ஆள் வந்துடுறாரு. இதை பார்த்ததுமே நம்ம சந்திரகலா அப்படியே பயங்கர ஷாக். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு மாதிரி உட்கார்ந்துடுறாங்க. நான் போட்ட பிளான் எல்லாம் இப்படி சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, என்னாச்சு சந்திரா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்லக்கா நானும் உன்கிட்ட நம்ம வீட்டு டிரைவர் ராஜா அவனை பத்தி நான் உண்மையெல்லாம் நிரூபிக்கணும்னு பாக்குறேன், ஆனா என்னால முடியவே இல்லை அப்படின்னு சொல்ல. அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பாரு ஏன் அவன் மேல பழி சொல்றதுலே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, அவன் யாரு, நான் அவன் மேல எதுக்காக கோவப்படணும், அதை நீ கொஞ்சம் யோசிச்சு பத்தியா, எனக்கு தான் அவனை பத்தின உண்மை எல்லாமே தெரியும், அதை நான் உன்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவோ பண்றேன், ஆனா அதுல நான் தோத்து தான் போறேன். அவன் தான்க்கா பரமேஸ்வரியோட பேரை, இந்த விஷயத்த நான் எப்படி உனக்கு நிரூபிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அதெல்லாம் காதுல கூட வாங்கம்மா, வா சந்திரா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட இடத்துக்கு போறாங்க. அங்க போனா இளையராஜா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்டையும் சந்திரா கிட்டையும், உங்களுக்கு என்ன மேடம் சாப்பிட வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டோட மெனு எல்லாம் லைனா சொல்லிக்கிட்டே போறாங்க. இவங்களை பார்த்ததுமே சந்திராக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன இவன் இங்க போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான், ராஜா ரகுபதி ஐயாவோட பேரை இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறானா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அப்போ நம்ம இளையராஜா வந்து வச்சுச்சோ நம்ம யாருக்கிட்ட வந்து மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக்காகி நிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம வேற மாதிரி சமாளிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நார்மலா இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து கேக்குறாங்க, டே நீ தானே இந்த ராஜா ரகுபதி ஐயாவோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிராமத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்ட இளையராஜாவும், ஐயா என்ன மேடம் சொல்றீங்க, நானா, நான் இந்த கிராமத்துக்குலாம் வந்ததே கிடையாது, நான் இங்கதான் 2 வருஷமா வேலை பார்க்குறேன், நீங்க நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஓனர் கிட்ட வேணா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த ஓனரு வந்து சொல்றாங்க, ஆமாமா இவன் 2 வருஷமா இங்கதான் வேலை பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளையராஜா பயங்கரமா ஆக்டிங் பண்ணி எப்படியோ தப்பிச்சிடுறாரு. நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஒரே மாதிரி 2 பேர் இருக்க மாட்டாங்களா, அதுல ஒருத்தன் தான் இவன், நீ பாட்டுக்கு சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவையும் நம்ம சந்திராவுக்கு பயங்கர மொக்க. இந்த சைடு நம்ம காளியம்மா வந்து சாமுண்டேஸ்வரி பொண்ணுங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தீயிலே கருக்க வைக்கிறதுக்காக அந்த மஞ்சள் தண்ணியில போயிட்டு பெட்ரோல் அப்புறம் சில பல கெமிக்கல் எல்லாம் கலக்குறாங்க. இதெல்லாம் கலந்துட்டா கண்டிப்பா அங்க மண்ணெண்ண வாசனையே அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிட்ட சொல்ல, அதை கேட்ட சிவனாண்டியும் அதை எடுத்து மோந்து பாக்குறாரு. ஆமா சித்தி, நீங்க சொன்ன மாதிரி இதுல கொஞ்சம் கூட மண்ணெண்ண வாசனையே வரல, நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்றாரு. இதை கேட்ட காளியம்மாவும், ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட் தான், அப்படி அவங்க தீயில பஸ்மமானாலும் ஊர் மக்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, போன தடவை கும்பாபிஷேகம் பண்ணாதனாலதான் சாமியே இவங்கள தண்டிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்ட சொன்னா போதும், இதெல்லாம் அவங்க சூப்பரா நம்பிடுவாங்க. சாமி விஷயத்துல கண்டிப்பா அவங்க எல்லாருமே அபசகனம்ன்றத பார்ப்பாங்களே, அதே மாதிரி தான் இதையும் பார்ப்பாங்க, நம்ம மேல கொஞ்சம் கூட டவுட் வராது அப்படிங்கிற மாதிரி காளியம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு எப்படியாவது நம்ம கார்த்திக் வந்து ரேவதி, சுவாதி அப்புறம் ரோகிணி இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திருவாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த சைடு வந்து முத்துவேல் மைதிலி வீட்டுக்கு போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஜானகி வந்து கார்த்திக்கு கால் பண்ணி சொல்றாங்க, மாப்பிள்ள இப்ப மைதிலி ஆபத்துல இருக்கா, எங்க வீட்டுக்கு வேற முத்துவேல் வந்துகிட்டு இருக்கான், அவனால கண்டிப்பா மைதிலிக்கு ஆபத்து இருக்கு, நீங்க தான் தம்பி அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கிட்ட சொல்லிடுறாங்க. மயில் கிட்ட நம்ம கார்த்திக் சொல்ல, இதை கேட்ட மயில் வந்து செம்ம ஐடியா கொடுக்குறாங்க, ஏ கார்த்தி நம்ம இதுங்களை தேர்தலில் தோக்கடிக்க இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, இப்போ அவங்க ஆபத்துல இருக்காங்க, அவங்கள போய் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் வேணா நம்ம வேற வழியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மயில் சொல்றாங்க, ஏப்பா இப்போ முத்துவேல் வந்து மைதிலி வீட்டுக்கு போயிருக்கான், கண்டிப்பா தப்பான நோக்கத்துக்கு தான் போயிருப்பான், நம்ம அவனை பிடிச்சி அடிக்கும் போது இவன் எதுக்காக வந்தான் ஏன் வந்தான் அப்படிங்கிறத வீடியோ பிடிச்சி ஊர் மக்களுக்கெல்லாம் காமிச்சா இன்னும் சிவனாண்டிக்கு அசிங்கமாயிடும் அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மைதிலியை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கார்த்திக் இவங்க 2 பேருமே போறாங்க. அங்க போனா நம்ம கார்த்திக் வந்து என்ட்ரி கொடுத்து முத்துவேலை போட்டு செம்மையா அடின்னு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மைதிலி கிட்டையும் சொல்றாங்க, நீங்களும் அடிங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதை கேட்ட மைதிலி பயங்கரமா முத்துவேலை அடிக்கிறாங்க. இனிமேட்டு இந்த வீட்டு பக்கம்
வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மயில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முத்துவேலே நீ செத்தடா, இந்த விஷயத்த மட்டும் உன் பையன் சிவனாண்டிக்கு அனுப்புனேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உன் கதை காலி அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சி சிவனாண்டிக்கு அனுப்புறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.